Sri Gurubhyo Namaha. Welcome to our online teaching Ekkalaiva. Today we are going to see about a presentation on well-balanced diet. அதாவது சமச்சீர் உணவு. சமச்சீர் உணவு என்றால் என்ன? அதோடைய முக்கியத்துவம் என்ன? என்ன உணவு வகைகள் எல்லாம் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? அது சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது எஃபெக்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றத இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது it is very important to have a balanced diet in our daily life. Why it is important? ஏன் வந்து ரொம்ப முக்கியம் உணவு வகைகள் நம்ம அவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பழமொழி இருக்குது, Proverbs says that happiness is nothing more than good health. நம்மளுடைய முக்கியமான சந்தோஷம் வந்து நம்ம உடலுடைய சுகாதாரத்தில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி பார்த்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி why should you care? நம்ம எதுக்காக நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் ஹெல்த், பாடி இமேஜ், பிரெயின் டெவலப்மெண்ட், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ். ஸோ ஃபிசிக்கல் க்ரோத் அப்படின்றது யூஸ்வலாக எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. அதே மாதிரி பாடி இமேஜ், நாம் ஒவ்வொருவரும் போதுமான அளவு உடல் பருமனுடன் நம்மளுடைய உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து பாடி இமேஜ். பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபார் எவ்ரி திங், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ், thinking capacities. So for everything we need to have a proper brain development. From the birth to the old age we should have a proper brain development. So every day daily activities we need to have a proper health. Then sports performance, unless we have good health we cannot perform in sports activities. So அதுதான் முக்கியமான குறிக்கோள். Why is a balanced diet very important? So what we are consuming is ourselves. So every day we should have a proper balanced diet in our daily life. So we have to maintain health and a sensible body image. So we need to have a balanced diet. So இந்த balanced diet அப்படின்றது சமச்சீர் உணவு. என்னென்ன வகைகள் இந்த சமச்சீர் உணவில் அடங்கும்? முதலாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதலாவது கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவுச்சத்து, புரோட்டீன் புரதச்சத்து, வைட்டமின்கள், மினரல் என்பது தாதுச்சத்து, ஃபைபர் நார்ச்சத்து. ஸோ இது எல்லாத்தையும் அடங்கிய உணவு வகை தான் பேலன்ஸ் டயட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பேலன்ஸ் டயட் நம்ம சாப்பிடும்போது ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் மீல் வச்சுக்கிட்டு ஒன்றுமே வந்து சைட் டிஷ் இல்லாமல், ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லாமல், ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நாம் உட்கொள்கிற உணவு வகை ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்மளுடைய ஃபுல் பிளேட் எப்படி என்ன வகையான உணவு வகைகளை சார்ந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேட், அதாவது ஹாஃப் ஆஃப் தி பிளேட் வி ஷுட் ஹேவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். And other things, brown rice, whole meal bread, so இது ஒரு கால் பாகம், கால் பகுதி, meat and others another கால் பகுதி இந்த உணவு வகைகளில் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இதை பர்சன்டேஜ் வகையில் நம்ம பிரித்து பார்த்தோம்னா 33% ஸ்டார்ச், அதாவது ரைஸ் அண்ட் பிரெட் ஐட்டம்ஸ், மாவுச்சத்து, 33%, 33% fruits and vegetables, and other thing we have to take 15% dairy products, sweets and fat 7%, and other 12% for other meat and fish items. இது ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் பிரமிடில் கீழே இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய உணவு வகைகள்
cereals, legumes, roots, tubers. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் மிகுந்த உணவு வகைகள். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன்னொரு பகுதியை நம்ம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைந்த அளவு நம்ம என்ன உட்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்வீட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் குறைந்த அளவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம முக்கியமான உணவு வகைகள் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் கார்போஹைட்ரேட் நம்ம எதுக்காக உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் அண்ட் இம்மீடியட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு சக்தி வேணும் உடம்புல அப்படின்னா நம்ம போதுமான அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து நமக்கு அதிக அளவில் என்ன உணவுப் பொருள்கள்லாம் கிடைக்குதுன்னா கிரெயின்ஸ், சீரியல்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அதிக அளவில் கிடைக்குது. அதே மாதிரி அதிக அளவில் சுகர் சேர்ந்த உணவு வகைகள் நம்ம எடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, பாய்ஸ்க்கு வந்து 0.29 to 0.32 கிராம் பர் சென்டிமீட்டர் ஹைட் தேவைப்படுது. கேர்ள்ஸ்க்கு 0.27, 0.29 கிராம் நமக்கு தேவைப்படுது. இந்த புரோட்டீன் அதாவது புரதச்சத்து என்ன உணவு வகைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா பல்சஸ், லென்டில்ஸ், சோயா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அடுத்து கொழுப்புச்சத்து. கொழுப்புச்சத்து மிகவும் முக்கியமானது. அனுதின வாழ்க்கையில் நம்ம தேவையான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஃபேட் ரொம்ப அவசியம். அது என்ன உணவு வகைகள்லாம் கிடைக்குதுன்னா கார்ன், காட்டன் சீட், ஆயில் ஐட்டம்ஸ், சோயாபீன் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்ஸ். தாது உப்புக்கள் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அயன் அதாவது இரும்பு சத்து, ஜிங்க் அப்படின்றதும் இன்னொரு வகையான மினரல், கால்சியம். இது மூன்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு அதாவது அடலசென்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அடலசென்ட் குரூப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது அதிக அளவில் தேவைப்படுது. இரும்பு சத்து அது வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அனீமியா அப்படின்ற ஒரு வியாதி நம்மளை அதிக அளவில் தாக்கக்கூடியது. அதுவும் முக்கியமாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காமனாக வரக்கூடிய ஒரு வியாதி அனீமியா. அந்த அனீமியா வந்துட்டு என்னெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா என்ன உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஜாக்ரி, வெட் டேட்ஸ், ஹோல் கிரெயின், dried beans and other vegetables we should take everyday's life. Then zinc, இதுவும் இன்னொரு mineral. So second most abundant trace mineral in the body is zinc. Then it is necessary for normal growth and development. So daily need நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 milligram. So 15 milligram we need to take every day. ஸோ இதனுடைய சோர்ஸஸ் அதாவது என்ன உணவு வகைகள்லாம் ஜிங்க் நமக்கு கிடைக்குது? க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், வீட், ஜெம், ஹோல் கிரெயின்ஸ், மீட், சீஸ், எக்ஸ் அண்ட் பால்ட்ரி லிவர். ஸோ கால்சியம் என்றது முக்கியமாக நமக்கு போன் வளர்ச்சிக்கு, நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் அதிக அளவில் தேவைப்படுது. ஸோ கால்சியம் வந்து மோஸ்ட் போன் மாஸ் அக்வயர்ட் டியூரிங் adolescence. Typical intake of calcium 800 milligram per day. So each individual must have 800 milligram per day calcium in our food items. So daily need 1300 milligram. And இது என்ன உணவு வகைகள் நமக்கு கிடைக்குதுன்னா milk and dairy products like cheese, yogurts, paneer and other fruits like banana. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஸ்லைட்ஸில் போதுமான அளவு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியாக நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இம்ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபெயிலியர் டு ஃப்ளரிஷ். நம்ம டெய்லி லைஃப்பில் போதுமான அளவு ஆக்டிவாக புத்துணர்ச்சியோடு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. தென் புவர் growth and development, poor physical and mental health, infections, even it leads to death. So improper diet நம்ம பார்த்தோம். ஸோ அது leads to
anemia. Mainly this school going children will have anemia. Most of the children, that is 70% girls suffer from iron deficiency anemia. What are the symptoms? அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tiredness, weakness, paleness, physical performance affected, academic performance reduced. So these are the main problems every day the children will face, that mainly adolescent girls. So every day we have to make sure that they will have 12 to 18 milligram iron hemoglobin they are maintaining in their blood level, so that they will be very active and they will do good in academic performance also. So improper diet will lead to simple problems, but if we take more diet, that is without any restrictions, if we are going on eating, what will it will lead into? So weight gain, insulin resistance, diabetes, obesity, heart conditions, many other diet related diseases, and even it also will lead to death. So mainly the adolescent girls, that is school children from LKG to 12th standard or the college going children will have obesity and weight gain. These are the main important problems they will face during the school going timings. So what is obesity? We will see. So obesity is generally caused by eating too much and moving too little. So mainly if we do not have any work at home, going on sitting, watching TV and eating more diet means snacks every day, so it will lead into obesity. So if what are the reasons? Common causes. Causes means reason why this obesity occur for this adolescent period. So physical inactivity, as I said earlier, so less activity will be there, and overeating. So without any restrictions, what the parents will do? பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளை தானே சாப்பிட்டோம் போதுமான அளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாமல் தேவையான அளவு அவங்களுக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் ஓவர் ஈட்டிங். தென் ஜெனட்டிக்ஸ், தலைமுறையாக ஒருவேளை அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் பேரண்ட்ஸுடைய அப்பா அம்மா யாருக்காவது ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதே மாதிரி அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கும் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் a diet high in simple carbohydrates, frequency of eating. See, without any gap, hourly they will be taking food. So that is frequency of eating. Some of the medications, if the children will have any problems during their lifetime, so if they are on medications, it will lead into obesity. So that is the side effects. And psychological factors, any stress or elated moods, so these are the problems will lead into obesity. Then other diseases. So how we are going to treat this obesity? Obesity நம்ம ஒரு சில்ட்ரனுக்கு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம்? Most of the time we have to treat this obesity to eat a healthy reduced calorie diet. That is very important. Reduced calorie diet means we have to avoid carbohydrate containing diet, because மாவுச்சத்து அப்படின்றது ஈஸியாக நமக்கு வெயிட் கெயினை கொண்டு வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா we have to take healthy diet. Healthy diet means we should include more vegetables, fruits and nuts. So this will provide energy as well as it will reduce our fat level and weight also. So we have to take healthy diet and reduced calorie diet. And exercise. Exercise is very important. Every day we should have at least 20 to 30 minutes exercise. So to do this you should eat a balanced diet. நம்ம முன்னாடி பார்த்த அந்த சமச்சீர் உணவு, போதுமான அளவு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், புரோட்டீன். ஸோ இது மாதிரியான உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஒபிசிட்டியை நம்ம சரி பண்ணலாம். So diet is a combination of fruits, vegetables, grains and dairy products. So all these things will ensure a balanced diet. So mainly I said vegetables and pulses. These vegetables are rich in minerals, pulses
or a source of protein. So, this is also an important one. And for lunch you can have all these food items, and that is lettuce, cauliflower, broccoli, spinach, tomato, carrot, cabbage, then beans. All these food items you should include at least one vegetables every day in your meal. So, this is green leafy vegetables. And fruits, I said fruits also you should include every day's meal. So, citrus fruits rich in vitamin C. If you take vitamin C நிறைந்த உணவு வகைகள் நீங்கள் எடுக்கும்போது போதுமான அளவு ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். நம்ம உடம்புல என்ன காயங்கள் ஏற்பட்டாலும் அதை சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தது. So, this is fruits and vegetables. So, some of the important fruits, that is healthy fruits, apple, orange, grapes, lime, strawberries, banana, you can take at least one for your breakfast. So, grains and cereals very important because it supplies message to our brain. So, every day the enzymatic activity, that is enzymatic activities inside the body will be done by this minerals, that is magnesium and phosphorus, iron. So, this will have grains and cereals. The examples are wheat bread, brown rice, oatmeal, pasta, soya bean, cereal and corns. So, these are the things will have. Then we will see about proteins. புரதச்சத்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படினு பாத்தீங்கன்னா, it plays a major role in body's metabolism. So, especially nuts are loaded with omega 3. So, it is very essential fatty acid and it is a vital component for our body. Example, what are the food sources which is available means walnuts, almonds, peanuts, milk, butter and cheese. Dairy products, so that is milk items. So, every day we should consume some amount of dairy products to ensure a healthy bones and teeth. So, this is about RDA, recommended dietary allowances. It means, so it should provide, it is providing the required calorie amount which we need to take according to the age group it gives you. If you go through this, you will know what amount of calorie intake you should take, what amount of protein and fat, everything. It will give you a clear picture, so that according to that you can have your meal session means the vitamins, minerals and other important nutrients you can categorize and you can have and follow according to this recommended dietary allowances. See, we saw about all the nutrients which is essential for our body. So, this is about healthy habits. See, unless we are following a correct schedule, it will not provide a proper energy to our body. So, நம்ம மாறி மாதிரி எடுக்கும் பொழுது இந்த உணவு வகைகள் நமக்கு போதுமானதா இருக்காது. அதே மாதிரி it will produce some of the effects. So, what healthy habits we should follow? Get 8 hours of sleep every day and do some form of exercises and practice good hygiene by keeping ourselves clean and germ free, and eat nutritious meals and snacks daily and wear a proper gear when playing. The small children, when they go for playing, they should have a proper gear when they playing. So, these are the important healthy habits. Apart from this, you must follow these things every day. So, try to eat a family meal, means you have to sit in the dining, then along with other your children you should have your meal at least once a day, because it gives you a pleasure of eating. So, the children will know, parents பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்ற கவனிக்கிறதுக்காக இந்த daily once at least you should have at your home with a dining hall.
and don't skip or delay any meal. ஒரு நாளைக்கு கூட ஒரு வேளை ஃபுட் கூட நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் they will not eat because in a hurry up they'll be getting ready and coming to school and they'll skip the breakfast because if whole night they'll be sleeping and they'll be fasting. Their stomach will have more acidity. So if they take breakfast only, it will break their fasting. So you should not skip any meal. So regularly you should have schedule and you should eat. Don't eat heavy meal after 5 p.m. So it will lead into some digestion problem. After 5 p.m. if you eat heavy meal, so you will go into sleep very early, or else you will have less activities after 5 p.m. So it will lead into indigestion like that. And don't eat too fast or too slow. So if you eat too fast also, because your stomach will not get digested properly, so it will go and stagnated and it will take more time to digest. Aim for 2 to 3 cups of vegetables daily. So ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 கப் வெஜிடபிள்ஸ் நம்ம உணவு வகைகளில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். Then add fruits for your breakfast. While taking breakfast itself, you can have at least 1 fruit every day. Then always carry protein rich snacks such as nuts, few whole grain, rice, etc. So you should not have other high calorie snacks for your snack period. You can have protein rich diet so that it will equalize your whole day food habit. So this is about a balanced diet. So next episode we will see what are the food habits and what are the immunity giving food items and what are the importance of vitamins. So இதை பற்றிலாம் அடுத்த செஷனில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. Thank you.